குருவி, நான் தினமும் கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீ காலையில எழுந்த உடனே சமையலுக்கு போயிடுற. ஆனா வீட்டு வாசல் பெருக்கிறது, திண்ண சுத்தம் பண்றது, குடத்தை நிரப்புறது எல்லாமே கொஞ்சம் தாமதமா நடக்குது. நம்ம கிராமத்துல வீட்டோட வாசலை சுத்தமா வச்சிருப்பது தான் முதல் வேலைன்னு பெரியவங்க சொல்லி வளர்த்தாங்க. அதனால தான் நான் தினமும் அதையே நினைவுபடுத்துறேன். மாமியாரே, நீங்க சொல்றது தவறுன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் காலையில முதல்ல அடுப்பை ஏத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க எழுந்த உடனே சூடான கஞ்சி கிடைக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணலாம்னு தான் நான் நினைச்சு செய்றேன். ஒவ்வொரு வேலையையும் யாருக்காக செய்றேன்னு நினைச்சுதான் செய்றேன். நான் உன் மனச குறை சொல்லல குருவி. ஆனா ஒரு வீட்டுல ஒழுங்கு இருந்தா வேலை தானாக சரியாக நடக்கும். இன்னைக்கு ஒரு வேலை தள்ளி போச்சுன்னா நாளைக்கு 2 வேலை சேரும். அதனாலதான் நான் கொஞ்சம் கண்டிப்பா பேசுறேன். நீ வருத்தப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டம்தான். அந்த வார்த்தையை நீங்க இப்போ சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமியாரே. சில நேரம் நீங்க என்ன பிடிக்கலன்னு கூட நான் நினைச்சிருக்கேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஏதாவது ஒரு குறை மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதேன்னு மனசுக்குள்ள கவலைப்பட்டிருக்கேன். அடடா, நீ அப்படியெல்லாம் நினைச்சியா? நான் உன்ன பிடிக்கலன்னா இவ்வளவு விஷயத்த கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுவேனா? நாளைக்கு இந்த வீடு முழுக்க உன் பொறுப்பு. அதனால இப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு தான் ஆசை. அப்படின்னா நீங்க அத கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க மாமியாரே. நீங்க சத்தமா பேசும்போது நான் பயந்து போயிடுறேன். அப்புறம் நான் சொல்ல வேண்டியதை கூட மறந்துடுறேன். அடடா, இவ்வளோ நாளா 2 பேரும் ஒரே விஷயத்த நினைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம இருந்தீங்களா? ஒருத்தருக்கு அன்பு இருக்கு, இன்னொருத்தருக்கு பயம் இருக்கு. அதனாலதான் வார்த்தை சண்டை வருது. சரி, இப்போ இன்னொரு விஷயம். நேற்று மாலையில பாத்திரம் கழுவிட்டு எங்கெங்கோ வச்சிருந்தேன். நான் தண்ணீர் குடிக்க கிண்ணம் தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சேன். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. அதே இடத்துல வச்சா யாரும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. மாமியாரே, நான் அப்படி வச்சதுக்கு காரணம் இருக்கு. அந்த பழைய அலமாரியில வச்சா பூனை தள்ளி கீழே போட்டுடுச்சு. அதனால உடையாம இருக்க மேல தட்டுல வச்சேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தோட்டத்துல இருந்தீங்க. அதுக்குள்ள இந்த விஷயம் இவ்வளவு பெரிய சண்டையா மாறிடுச்சு. அப்படின்னா என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. நான் தேடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நீ அமைதியா இருக்கிறதால சில நேரம் எனக்கு தவறா புரிஞ்சிடுது. சரி மாமியாரே, இனிமே எந்த பொருளையும் இடம் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம செய்ய மாட்டேன். ஆனா நீங்களும் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டுட்டு அப்புறம் கோபப்படுங்க. அது எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். ஹாஹா, வீட்டுல பாத்திரத்துக்கு இடம் மாறினா பரவாயில்லை, மனசுக்கு இடம் மாறக்கூடாது. அதுதான் குடும்பம் நீண்ட நாள் சந்தோஷமா இருக்கிற ரகசியம். சரி குருவி, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இனிமே ஏதாவது புரியலன்னா முதல்ல உன்கிட்ட கேட்டுட்டு அப்புறம்தான் கோபப்படுறேன். நானும் இனிமே எதையும் சொல்லாம செய்ய மாட்டேன் மாமியாரே. எல்லா வேலையையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்றேன். அப்படித்தான் இருக்கணும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா இந்த வீட்டுல சண்டைக்கு இடமே இருக்காது. அடடா, இப்பதான் இந்த வீட்ல அடுப்பும் சூடா இருக்கு, மனசும் சூடா இருக்கு. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க.